ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹாப்பி ஓமன்ஸ் டே. நல்ல அருமையான பெண்கள் தினம், மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். பெண்கள் தினம் வாழ்த்துக்கு உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. எனக்கு அருமையானவர்களே, பெண்கள் நம் இந்தியாவின் கண்கள் கூட சொல்லலாம். பெண்களை குறித்து பைபிள் அழகாக அவர்களை வர்ணித்து அவர்களுடைய குணலட்சணங்கள், அவர்களுடைய கேரக்டர்ஸ் அனைத்தையும் அழகாக ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்தார். சேஷதமாக உலகம் போற்றக்கூடிய அளவுல பெண்களுடைய நலன்கள், பெண்கள் சமுதாயத்துல எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்த்தார். ஆவணமாகவே இன்றைக்கு நாம் காண்கிறோம். ஆகவே உலகம் பெண்கள் தினம் கொண்டாடுகிறது. பெண்கள் தினத்துல அற்புதமாக நம்ம நாட்டில் நடக்கக்கூடியவைகள் அழகு போட்டி, கோலம் போடுறது, சமையல் செய்வது, அழகுபடுத்துவது, டான்ஸ் போடுவது, பாட்டு பாடுவது, சில போட்டிகள், கை கலைகள், கிராமங்களில அவங்க விளையாடக்கூடிய அந்த போட்டிகளில, அந்த கலைகளில விளையாட்டு ஆக அந்த கபடி, மறுபடியுமாக கண்ணு கட்டி விளையாடுவது, அந்த சாரெல்லாம் போட்டு சுற்றி உட்காருவது, எழுந்து சுற்றுவது, இப்படி பல விளையாட்டுக்கள் அந்த மார்ச் மாசம் 8ஆம் தேதி என்றாலே நம்மளுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளாக பெண்கள் தினம், ஹாப்பி உமன்ஸ் டே, அற்புதமாக மகளிர் தினம் வாழ்த்துக்களை அநேகர் சொல்லுவாங்க. நிறைய பேர் புகைப்படம் தன் மனைவியோடு கூட, மக்களோடு கூட, மகளோடு கூட, அம்மாவோடு கூட, இப்படி பெண்கள் அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய படங்களை வைத்து அழகாக புகைப்படம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, இப்படி ஒவ்வொரு ஊடகங்களில, ஒவ்வொரு மீடியாக்களில அவர்களை போற்றி புகழ்ந்து பாடுகிற பாடல்கள், இவைகள் அனைத்தையும் மார்ச் 8ஆம் தேதி நாம் பார்க்கிறோம். வாட் இஸ் த உமன்ஸ் டே? பெண்கள் தினம் என்றால் என்ன? வாட் இஸ் த உமன்ஸ் டே? கேள்வி கேட்டா யாருக்கும் தெரியாது. 1975ஆம் ஆண்டு நியூயார்க்கில் சிறு சிறு தொழில் கூலி வேலை செய்கிறவர்கள் பெண்கள் அனைவருமாக ஒரு போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் அவர்கள் வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது, வெற்றி பெற்றார்கள். சொல்ல போனா வெற்றி தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆகவே பெண்கள் இல்லாம எந்த வேலையும் நடக்காது என்பது குறித்து உங்களுக்கு நன்றா தெரியும். ஆகவே இன்றைக்கு அந்த நாளை வைத்து கொண்டாடுகிறோம். 1975ஆம் ஆண்டு கூலி வேலை செய்கிற பெண்கள் எல்லாம் நியூயார்க்கில் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து அது ஒரு கொண்டாட்டமாக ஹாப்பி உமன்ஸ் டே, பெண்கள் தினம், மகளிர் தினம், வாழ்த்துக்கள் என்ற உலகம் முழுவத வாசகங்கள் தென்படுகிறத பார்க்கிறோம். பெண்கள் சாதிக்க பிறந்தவர்கள், சாதனையாளர்கள். பெண்கள் தான் மிகவும் பெரிய சாதனைகளை உலகத்துல சாதித்திருக்கிறார்கள். சாதிக்க பிறந்தவள் சலித்து போகாதே. நீங்களா கவிதை கலைஞர்கள், நீங்களா அந்த நாட்களில் எத்தனையோ கவிதைகளை சொல்லக்கூடியவர்கள் நீங்களா. இன்றைக்கு உலகத்துல ஆண் பிள்ளை பிறந்தா ரொம்ப ஹாப்பியா பிரியாணி போடுவான், கேக்கு வாங்கி தருவான், நல்ல நேகருக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க ஆண் பிள்ளை பிறந்தா போதும். ஆனா பெண் பிள்ளை பிறந்தா
அதோடு கூட அந்த கல்யாணம் கட்டின பெண்ணை கூட போய் பார்க்க மாட்டான். ஹாஸ்பிட்டலும் போய் பார்க்க மாட்டான். மாமியார் வீட்டுக்கு போனாலும் பார்க்க மாட்டான். ஒருவேளை தான் வீட்டுல இருந்தாலும் வீட்டுக்கு வர மாட்டான். பார்த்துங்க, பெண் பிள்ளை பிறந்தா அந்த அளவுல நம்ம நாட்டுல பெண் பிள்ளைகள் இருந்தால் கருவிலே கூட கழித்து விடுகிறவர்கள் உண்டு. ஆனால் அநேக தவறான வழியில இது தவறு என்று சொல்லி நான் கண்டிக்கிறேன். எனவே ஒரு மனிதனுக்கு மனைவி மட்டும் வேணும், அம்மா மட்டும் வேணும், தங்கச்சி வேணும், அக்கா வேணும், சித்தி வேணும், சின்னம்மா வேணும், மனைவி வேணும், அத்தி வேணும், எல்லாருமே வேணும். பட் பொண்ணு மட்டும் வேண்டாம். என்ன நியாயம் இது? இது அநியாயம் இல்லையா? உனக்கு பொண்ணு பிறந்தா நீ அருவருப்பா நினைக்கிற அதே வண்ணமாக நீ கட்டி கொண்ட மனைவி யாரு? ஒரு பொண்ணு தானே, அவளும் ஒரு பெண்ணு தானே இல்லையா? உன் தாய், உன் தங்கச்சி, உன் அக்கா, உன் மாமியார், உன் மாமி, உன் அத்தி, சித்தி, உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் ஒரு பெண்ணு தானே. ஆகவே பெண் பிள்ளை பிறந்தா மாத்திரம் உனக்கு அருவருப்பு வேண்டாம், அதை கழிப்பது. பட் மனைவி மட்டும் வேணும் நினைக்காதீங்க. அப்படி சிசுவை கொலை செய்யாதீர்கள், குற்றவாளிகளாக மாறிவிடுவீர்கள். உலகம் ஒரு பக்கம் தண்டிக்க விட்டாலும் பரலோகம் உன்னை தண்டிக்கும். ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வார், நரகத்துல குடும்பம் போடுவார் உன்னை. பயம் பக்தியாக தேவன் கொடுத்த ஆணானாலும் பெண்ணானாலும், பெண் பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்திலும் குடும்பத்திலும் உழைப்பாளிகளாக, உழைக்கிறவர்களாக, குடுக்கிறவர்களாக, உதவி செய்கிறவர்களாக, குடும்பத்து மானத்தை காப்பாற்றுவர்களாக, குடும்பத்துல ஒரு விளக்கு ஏற்றுகிற ஒரு குத்து விளக்காக அமைகிறதை பார்க்கிறோம். பெண்கள் அவர்கள் நிச்சயமாகவே உழைப்பாளிகள். பிள்ளை பெற்றுக்கிறாங்க, மானத்தை காப்பாற்றுறாங்க, அந்த குடும்பத்தை கௌரவத்தை காப்பாற்றுறாங்க, அந்த குடும்பத்தினுடைய வம்சத்தை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குறாங்க. அந்த குடும்பத்துல சோறு செய்யறதும், துணி துவைக்கிறதும், பிள்ளைகளுக்கு பாடுகள் பிள்ளைகளுக்கு நல்வழிப்படுத்துறதும், படிக்க வைக்கிறதும், கவனிக்கிறதும், பார்க்கிறதும், கணவனுக்கு வேண்டிய கடமைகளை செய்வதும், காலை முதற்கொண்டு மாலை வெள்ளையும் அவ்வளவு அழகாக இந்த தாய்மார்கள், பெண்கள் செய்கிற காரியங்கள் அவர்களை கையெடுத்து கும்பிடணும். அவர்களுக்கு சலீட். தாய்மார்களே, நிச்சயமாகவே உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் பைபிள்ல நமக்கு அழகாக எழுதி வைத்தார். ஆனா அந்த உலகத்துல கூட பெண்கள் முதலாவது போராடி அந்த போராட்டத்துல அழகாக சாதனை படைத்தார்கள். ஆகவேதான் மார்ச் 8ஆம் தேதி 1975ஆம் ஆண்டு முன்குறிக்கப்பட்ட நாளாக இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம இந்திய தேசத்துல குறைவா இருந்தாலும் அண்டை நாடுகளிலே இன்னும் அதிகமாக, வெளிநாடுகளிலே இன்னும் அதிகமாக கோடிக்கணக்கில் செலவிட்டு கொண்டாடுகிறதை பார்க்கிறோம். பட் அந்த கொண்டாட்டங்களில ஏன் பிறந்தாய் பெண் சிங்கமே என்று அவங்களை டிஸ்கரேஜ் பண்றதும் அல்ல, உற்சாகப்படுத்துவதும், அவங்க பிறந்த அவங்களுடைய வாழ்க்கையில சாதிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு என்று சொல்லி கொடுக்கிறது தான் நல்லது. ஆவதும் பெண்ணாலே மனுஷன் வாழ்வதும் பெண்ணாலே, சாவதும் வாழ்வதும் பெண்ணாலே மனுஷன் சாவதும் பெண்ணாலே என்று ஒரு கவிஞன் ஒரு கவிதை எழுதி பாடலாக வெளியிட்டு பாடலாகவே இருக்கிறது. வாழ்வதும் பெண்ணாலே, சாவதும் பெண்ணாலே, ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. பெண் ஒரு குத்து வழக்கு, ஒரு போராட்டத்துல ஜெயம் கொள்ளுகிறவர்கள். எனவே நம்ம நாட்டுல அதை அப்படியாகவே ஐநா சபையானது என்ன செய்தது என்றால், பெண்களுக்கு சர்வதேச மகளிர் தினம் என்று அறிவித்து, அதோடு கூட சமூகம்
பொருளாதாரம், அரசியல், சமத்துவத்தையே யோசிக்க, அறிவுபூர்வமாக கட்டி எழுப்ப அவர்களுக்கு ஊக்குவித்தது. மாற்றத்திற்கான புதுமையை யோசியுங்கள், யோசித்து செயல்படுங்கள் என்று செய்தார்கள். நம்ம நாட்டில் முதல் போராட்டத்திலும் வெற்றி பெற்ற ஜான்சி லட்சுமி பாய், அதோடு கூட வேறு நாச்சியார் பெண், சுதந்திரத்திற்காக போராடினவர்கள், சுதந்திரத்துக்கு பிற்பாடும் போராடினவர்கள், சுதந்திரம் கிடைக்கும்படியா போராடினவர்கள் லட்சுமி பாய். அடிக்கடி சொல்லுவோம் உங்களுக்கு, சுதந்திரம் கிடைத்த பிற்பாடு பெண் பிரதமர் நம்முடைய தேசத்துல இந்திரா காந்தி அவர்கள். எத்தனையோ பெண்கள் நம்ம தேசத்துல சாதனை படித்த பெண்கள் இன்றைக்கும் பாராளுமன்றத்துல, சட்டமன்றத்துல, கவுன்சிலராக, எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக, நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அருமையாக ஒரு பெண்ணுதான், ஒரு பெண்மணிதான். இன்றைக்கும் தாய்க்காக நான் வாழ்த்துகிறேன். எனவே ஒரு ஜெயலலிதா, ஒரு மம்தா பானர்ஜி, இந்திரா காந்தி, ஸ்ரீலங்காவில் பண்டார் நாயக், எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க நாட்டு ஆண்டவர். சித்தூரு ராணி, எத்தனையோ பெண்கள், கண்ணகி, எத்தனையோ பெண்கள், இன்னும் நிறைய பெண்களை சொல்லலாம். மதர் தெரசா, அவர்களெல்லாம் நம்ம நாட்டுக்கு பெண்களுக்கு ஒரு எழுப்புதலாக, எழுச்சியாக விளங்கின தாய்மார்கள் அவர்கள். இன்னும் எத்தனையோ தாய்மார்கள் உண்டு. அதோடு கூட உங்க வீட்டிலையும் எங்க வீட்டிலையும் தாய்மார்கள், நம்முடைய தாய், நம்முடைய தங்கச்சிங்கள், நம்முடைய அக்காவுங்க, நம்ம சித்திங்க, ஆண்டிங்க, எத்தனையோ உடன் பிறப்பு சகோதரிகள் சாதித்திருக்கிறார்கள், சாதித்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த குடும்பத்தினுடைய கௌரவத்தை கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம நாட்டுல உங்க தாய் சாதனை படித்த ஒரு தாய். தாய் இல்லாமல் நானில் என்று பக்தன் எழுதி வைத்தான், கவிஞன் பாடினான் ஒருவன். எனவே நம்ம நாட்டுல எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்திலையும், அநேக சமுதாயத்தில, மீடியாவிலும், சோசியல் மீடியாவிலும், சமுதாயத்திலும், சோசியல் ஒர்க்கிலும் அநேக பெண்கள் ஒரு டீச்சராக, ஒரு போலீஸ் அதிகாரியாக, காவலாளியாக, அதோடு கூட எத்தனையோ துறைகளில், அது ரயில்வே ஆனாலும், பஸ் ஓட்டுறதானாலும், ஆட்டோ ஓட்டுறதானாலும், கார் ஓட்டுறதானாலும், ஃப்ளைட் ஓட்டுறதானாலும், மெட்ரோ ட்ரெயின் ஓட்டுறதானாலும், புல்லட் ட்ரெயின் ஓட்டுறதானாலும், சாதாரண ட்ரெயின் ஓட்டுறதானாலும், எத்தனையோ துறைகளில், அதை கப்பல், ஒருவேளை மிலிட்ரியில, ஒருவேளை ஆர்மியில, எத்தனையோ ஹாஸ்பிட்டல்களில், எத்தனையோ துறைகளில் பெண்கள் வாழ்த்துகிறேன், தியாகமாக குடும்பத்தையும் ஒரு பக்கம் கட்டிக்கொண்டு, சமுதாயத்திலும் வேலை செய்து கொண்டு, மாடாக உழைத்து குடும்பத்தை கோபுரமாக எழுப்பி கட்டுகிற தாய்மார்கள் எத்தனையோ பேர்கள் உண்டு. அவர்களை நான் சல்யூட் செய்கிறேன், தலை வணங்கி அவர்களுக்கு வாழ்த்துகிறேன். எனவே ஒரு விமானத்தை ஓட்டுகிற அன்றைக்கு முதல் பெண் துர்கா பானர்ஜி அவர்கள் அருமையாக சமுதாயத்திலேயே பில்லியன் கணக்காக சுயமாக உழைத்து சம்பாதித்த பால் குனி நாயர், கோட்டேஸ்வரர்கள், கிரிக்கெட் விளையாட்டில் கூட பெண்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள்.
மில்தா மில்தாலி ராஜ் கேப்டனாக விளங்கினார்கள். அவர்கள் சமுதாயத்தில் எத்தனையோ பெண்கள் அற்புதமாக அற்புதமாக பெண்கள் விளங்கினார்கள். இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் நம்ம சமுதாயத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். சரித்திரத்தில் நின்று போனவர்கள் அவர்கள் எல்லாரும். எனவே அந்த தாய்மார்களை நான் வாழ்த்துகிறேன். எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் கூட சேசுதமாக நம்ம தாய் நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நிறைய பேர். சில பெண்களுடைய பேர்களை பாருங்களேன் நம்ம நாட்டில். பூமாதேவி, கங்காதேவி, லட்சுமி லட்சுமி, சரஸ்வதி, இப்படி கல்விக்காக சில பேர்கள் வைத்திருக்கிறார். சக்தி தேவி, அன்னம், ஜோதி வெளிச்சத்திற்காக, சாந்தி, சமாதானம், இவைகளெல்லாம் ஒரு பெண்கள் பேர்கள் தான். ஏன்? அந்த அளவில் அவங்களை ஞாபகப்படுத்துவதற்காக. சரி, ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். இதனால கூட வேதத்திலிருந்து சுருக்கமாக சில காரியங்களை அறிந்து கொள்ள தாய்மார்களுக்காக நம்ம கனப்படுத்த வேண்டும். தாயை மதிக்க வேண்டும். மங்கையாரை மதிக்க வேண்டும். அந்த மதிப்பு தர வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் அற்புதமாக 10 கட்டளைகளிலே ஒன்று, உன் தாயும் தகப்பனை கனமனவையாக. நீதிமொழியில், உன் தாய் வயது சென்றவளான பொழுது அவள் அசட்ட பண்ணாத, அவள் வார்த்தையை கேட்காத போகாத, செவிக்குடு. உன் தாய்க்கு செவிக்குடு. உன் தாயை அசட்ட பண்ணாத, உன் தாயை கனம் பண்ணு. தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை செய் என்று சொல்லி பைபிள் அழகா கட்டளையிடுது. முதியோர்களை கவனிங்கன்னு சொல்லப்படுகிறது. முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் வைப்பதை விட முதியோர்கள் அவர்களை கனம் பண்ணி நம்ம கூட இருந்து வைத்துக் கொள்வது நல்லது என்று பைபிள் சொல்லுகிறது. எனவே சில கெட்ட பெண்கள் பைபிள்ல ஆண்டவர் கோடிட்டு காண்பித்தார். மிகவும் சீர்கெட்டவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட காரியங்களை செய்தவர்கள் அவர்கள். ஏசபேல் என்றதான ஒரு பெண்மணி. ஏசபேல் 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல வருகிறாங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல, 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல இவரெல்லாம் பயங்கரமான ஆகாப் ராஜாவுடைய மனைவி. 1 ராஜாக்கள்ல கூட 18, 19 கூட வாசிக்கலாம். 21ஆம் வசனத்துல ஒரு நாபோத்தை கொன்று போட்டு திராட்சை தோட்டத்தை திருடி தன்னுடைய கணவனுக்கு ராஜாவாக்கிய ஆகாப் ராஜா கொடுக்கிறத பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30 முதல் 37 வசனங்களில இந்த ஏசபேல் ஏகு என்றதான ராஜா நாட்களில ஒரு உபச்சாரித்தனமாக, ஒரு வேசித்தனமாக, விக்கிரக ஆராதனை அதிகமா படுத்தி அநேகரை வேசித்தனத்துல விழ செய்து விக்கிர ஆராதனை செய்ய வைத்து அநேகரை ஆண்டவர்கிட்ட தூரமா விளக்கின ஒரு பெண்மணி ஏசபேல். ஆண்டவர் கடிந்து கொண்டார், தவணை கொடுத்தார். அப்பவும் மனம் திரும்பவில்லை. ஆண்டவர் கோபத்துக்கு ஆளாக அந்த தண்டனை அனுபவித்தார்கள். 2வதாக 2 நாளாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில அத்தாலியால், இந்த அத்தாலியால் அந்த தாய் தன்னுடைய மகன் சீர்கேடா போவதற்கு, தன் மகன் சீர்கெட்டு போவதற்கு, தன் மகன் மதிக்கேடா நடப்பதற்கு, மதியனமா இருப்பதற்கு காரணமா இருந்த அந்த தாய் எவ்வளவு வேதனை தெரியுங்களா? அந்த வார்த்தை நான் வாசிக்கிறேன், கவனித்து பாருங்க. அவனுக்கு ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தால் துன்மார்க்கமா நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியா இருந்தாள். அவனுடைய மகனுக்கே துன்மார்க்கமா நடக்க சமீபத்தில் பாலியல் குற்றவாளியாக 2 பேரை கைது செய்தார்கள். தமிழ்நாட்டில் நிறைய நடந்து கொண்டே இருக்கு. நம்ம நாட்டில், இந்தியா நாட்டில் அது ஒழியணும். அப்படிப்பட்ட காரியத்தை யாருமே செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். அதை ஒரு தாய் தன்னுடைய மகன் ஒரு பெண்ணை கற்பழிப்பதற்கு ஒத்துழைத்து தந்திருக்கிறாங்க. அதை கைது செய்திருக்கிறாங்க. இப்படியா நம்ம நாட்டில் நடப்பது? அத்தாலியால் அன்றைக்கு அப்படி இருந்தால் துன்மார்க்கமாக நடக்கும்.
இன்றைக்கு எத்தனையோ தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளை ஏவ விட்டு கணவனை கொன்று போடும்படியா, சொந்தக்காரர்களை கொன்று போடும்படியா, அடிக்கும்படியா, ரவுடியாக செயல்படும்படியா, அராஜகம் பண்ணும்படியா, அட்டகாசம் பண்ணும்படியா ஏவி விட்டு பகை உண்டாக்கி தன் மகனையும் இழந்து போன தாய்மார்கள் உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த அத்தாலியால் அப்படிப்பட்டவள் தான். நீங்க யாரா இருக்கிறீங்க? உங்க பிள்ளைக்கு நல்ல வழியை சொல்றீங்களா, கெட்ட வழியை சொல்றீங்களா? எப்படி வளர்க்கறீங்க என்பது குறித்து நல்ல தாய்கள் இருக்கிறாங்க. அவங்க மூலமா கற்றுக்கொள்ளுங்க. மூன்றாவதாக மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல ஏரோது ராஜாவுக்கு ஜன்ம நாள் வருகிறது, பிறந்த நாள் வருகிறது, பிறந்த நாள் கொண்டாடுகிறார். எல்லா அதிகாரிகளையும் எல்லா தேசாதிபதிகளையும் கொண்டு வந்து அவருடைய பர்த்டேல நல்ல சாப்பாடு, நல்ல டான்ஸ், நல்ல நடனம், நல்ல பாடல், நல்ல களிப்பு, சந்தோஷம். அந்த மகிழ்ச்சியில தன்னுடைய சகோதரனுடைய மனைவி வைத்துக் கொண்டு இருக்கிறான். ஏரோதியால் அவளுடைய மகள் தன்னுடைய சகோதரனுடைய மனைவி வைத்துக் கொண்டு இருக்கிறான் ஏரோது ராஜா. அவளுடைய மகள் அந்த பர்த்டேல டான்ஸ் போட்டால், நடனம் ஆடினால் ராஜாவுக்கு விருப்பமாயிற்று. சிறுமகளை கூப்பிட்டு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, ராஜ்யத்துல பாதியாக உனக்கு தருகிறேன், என் தாயை கேட்டு வருகிறேன் ராஜா என்று உத்தரவு வாங்கி கொண்டு கடந்து சென்றால், தாயாண்டு போனால் ராஜா கேட்கிறாரு, என்ன வேணும்னு கிஃப்ட் வேணும்னு கேட்கிறாரு. ராஜ்யத்துல பாதி இருந்தா கூட தரேன்னு சொல்றாரு. அப்படியா? நீ ஒன்று கேளு, நான் செய்கிற தவறை எனக்கு சுட்டி காண்பித்து ஒருத்தன் இருக்கிறான் ஜெயில, சிறைச்சால. ஏரோது ராஜா நாட்களில யோவான் ஸ்நானகன் பரிசுத்தவான், பாவம் செய்கிறவர்களை கடிந்து கொள்ளுகிறவன், உபச்சாரம் செய்யாத, வேசித்தனம் செய்யாத, வட்டிக்கு வாங்காத, அநியாயமா நடக்காத, மோசம் பண்ணாத என்று கடிந்து கொண்டு புத்தி சொல்ற ஒரு ஊழிக்காரன் இருக்கிறார், ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். அவர் யோவான் ஸ்நானகன். ஏரோது ராஜா சிறைச்சாலை அவர் வைத்திருக்கிறார். இவனை கொன்று போடக்கூடாது, ஏன்னா ஜனங்கள் எல்லாம் இவர் கடவுளை நினைத்துக் கொள்ளுகிறார்கள் பரிசுத்தவான் என்று. ஆனால் அவன் இருப்பது நல்லது, பயந்து கடவுளுக்கு அமைதியா இருக்கிறான். அதை தன்னுடைய மகளிடத்தில் சொல்லுகிறான். அந்த யோவான்சனுடைய தலையை சிறைச்சேதம் செய்து அந்த தலையை வெட்டி ஒரு தட்டில் எனக்கு கொண்டாந்து கொடுத்தா போதும் கிஃப்ட். ராஜா வந்து போய் சொல்றான், அந்த யோவான்சனுடைய தலை எனக்கு வேணும். அவர் வருத்தப்பட்டார். ஆனாலும் ஆணை நிமித்தமாக தவறாமல் ஆட்களை சேவகர்கள் அனுப்பி தலையை வெட்டி கொண்டாந்து தட்டில் வைத்து கொடுத்த உடனே அதை தான் தாய் இடத்துல கொண்டு கொடுத்தார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 11 வசனங்களில 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அந்த தலையை தட்டில் வைத்து தாயின் இடத்துல கொடுத்தாலும், என் தாயே, உன் மகளை எப்படி வளர்க்கிற, உன்னுடைய மகளை எந்த அளவுல வளர்க்கிற, நீ உன் மகளுக்கு என்ன ஆலோசனை சொல்ற? குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு தாய்மார்கள் சொல்லக்கூடிய, உன் கணவனை கொன்று, உன் மாமனாரை கொன்று, மாமியாரை கொன்று, அவங்க நிறைய சொத்து இருக்குது, சண்டை போட்டு வந்துரு வீட்டுக்கு, அதை பிரிச்சிரு, கோர்ட்டுக்கு போலாம், கேஸ் போடலாம், டவுரி கேஸ்ன்னு போடு, ஏதோ ஒண்ணு போடு, அந்த சொத்தை புடுங்கிடு, நம்ம அந்த சொத்தை வச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கலாம். எத்தனை தாய்மார்கள் இல்லை, கேடுகட்ட தாய்மார்கள். மனம் திரும்புங்க. இதுதான் சொல்லணும் ஒரு மகளிர் தினத்துல. நம்ம சமுதாயத்துல நல்ல தாய்மார்கள் இருக்கிறார்கள், கெட்ட தாய்மார்கள் இருக்கிறார்கள். நல்ல தாய்மார்கள் அந்த கெட்ட தாய்மார்களை திருத்த வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும், அவர்களுக்கு அறிவுரை எடுத்து வைக்க வேண்டும் என்பது குறித்து இந்த நாள்ல நான் உங்களை மத்தியில் இருக்கிறேன். சில நல்ல பெண்மணிகள், நல்ல தாய்மார்கள், அவர்களுக்கு பெண்கள் வாழ்த்துக்கள், சலீட். ஒன்று நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 3, 4 வசனங்களில லேமுவேல் தாய் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறது, மதுபானம் குடிக்காத, பெண்கள் பின்ன போகாத, உன் பலத்தை வீணாக்காத என்று அருமையாக கற்றுக் கொடுக்கிற ஒரு தாய் லேமுவேல் தாய். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில, 1 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தன்னுடைய குடும்பத்தை கட்டி காத்து கொண்ட அபிகாய், அழகுள்ள பெண்மணி, புத்திசாலியான பெண், தான் குடும்பத்தை, தான் கணவனை காப்பாற்றி, மரணத்திலிருந்து காப்பாற்றி கொண்டு தான் குடும்பத்தை கற்றுக்கொண்ட அருமையான அபிகாய், அருமையான தீமேத்திய நல்ல வளர்த்த ஒரு தாய்.
2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல தன்னுடைய பாட்டி விசுவாசத்தை காத்து கொண்டாங்க, தன்னுடைய தாய் விசுவாசத்தை காத்து கொண்டாங்க. அந்த தாய் பாட்டினுடைய விசுவாசம், தாயினுடைய விசுவாசம் மகனுக்குள்ள வருகிறது. அந்த விசுவாசத்தை காண்கிற அப்போஸ்தலன் பவுலானவர், நல்ல ஒரு பாட்டி தாய், நீ எப்படி இருக்கிற, நீ எந்த தாயா இருக்கிற? அதே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 சிறு வயது முதற்கொண்டு வசனத்தை சொல்லி போதித்து வளர்த்த தாய்மார்கள், பாட்டிமார்கள், உங்க பிள்ளைங்களை, பேர பிள்ளைங்களை அப்படி வளங்க, நல்லா இருக்கு. ஆகையினால உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல சொல்லப்படுகிற அருமையான ஒரு வார்த்தை, நான் இன்றைக்கு விதிக்கிற அந்த கட்டளைகளை நீ கை கொண்டு அந்த வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தா போதிப்பாயானால் சமுதாயத்தில் உன் பிள்ளைகளை நல்லா இருக்கு. காலையில ஜெபம், மாலையில ஜெபம், வார்த்தைகளை நடக்கும் பொழுது, உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு நீங்க போதிங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, ஆண்டவரே நீங்க சொன்ன பிற்பாடு பிறந்த அந்த குழந்தையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய வழியில நடத்து, முதிர் வயதிலும் அவன் விடாது இருப்பான், 5ல வளையாதது 50ல வளையாதுன்னு சொல்லுவாங்க. ஆகையினால சிறு வயதிலிருந்து ஆண்டவர் குறித்து தேவ பக்தியாக்க வளர்க்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு சாமுவேல் அன்னாள் பெற்றெடுத்து கர்த்தருடைய சமூகத்துல வளர்த்தார்கள். சாமுவேல் பிள்ளையாண்டனோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, மோசேசனுடைய தாய், மோசே தாய் தன்னுடைய மகனாகிய மோசேக்கு அற்புதமாக ஆண்டவர் குறித்து வளர்த்து ஆளாக்கினார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வசனங்களிலும், யாத்திராகம 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில, அது கீழே 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல, பார்வோனுடைய மகள் எனக்காக இந்த பிள்ளையை வளர்த்து விடுன்னு சொன்னால் ஆண்டவருக்காக வளர்த்து விட்டார்கள். மோசேயினுடைய தாய் ஆண்டவர் குறித்து தான், ஜனங்களை குறித்து, ஆண்டவருடைய விசுவாசத்தை குறித்து, ஆண்டவருடைய காரியங்களை குறித்து, வார்த்தைகளை குறித்து வளர்த்த ஒரு நல்ல ஒரு தாயாக அந்த இடத்துல இருக்கிறத நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, உங்க வீட்டுல நீங்க எப்படி இருக்கிறீங்க? பழைய ஏற்பாட்டிலுடைய அன்னாள் தன் பிள்ளையை ஆண்டவருக்காக ஒப்புடுத்தார். புதிய ஏற்பாட்டுல அன்னாள் அருமையாக ஆண்டோடு சமூகத்துல இரவும் பகலும் ஜெபித்த ஒரு தாய். அந்த தாய்க்காக நான் நன்றி செலுத்துறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 37 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்களா, சூனாமியால் ஒரு பெண் தான். அந்த பெண்ணாண்டு இருக்கக்கூடிய ஒரு குணலட்சணங்களை நீங்க கவனித்து பாருங்களேன், அற்புதமா இருக்கும் பாருங்க. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8 முதல் சில வாக்கியங்களை நீங்க வாசித்தா, கணம் பொருந்திய ஒரு பெண், கணம் ஒரு பெண்மணி தான் கணம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10லிருந்து நாங்க 31ஆம் வசனம் வரையும் வாசிக்கிறோம். அற்புதமாக குணசாலியான பெண், காலையில் எழும்புகிறான், தான் கணவன் நம்பத்தக்கவள், காலையில் எழும்புகிறாள், அவளை விளக்கு அணையாது இருக்கும், இரவு பகல வேலை செய்கிறா, வேலையை விசாரிக்கிறா, படி அழைக்கிறா, பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறா, கணவனுக்கு நன்மை செய்கிறாள், தீமை செய்வதில்லை. அவன் சமுதாயத்துல அற்புதமா இருக்கிறா, அவன் நாவில் கீழ போதகம் இருக்கு. அவள் இரவும் பகலும் கஷ்டப்பட்டு பிள்ளைகள் போற்றுகிறார்கள், கணவன் போற்றுகிறான், சௌந்தரியமும் அழகும் வீணும் வஞ்சனை உள்ளது. கர்த்தர் பயப்படுகிற பெண்ணை இவ்விதமாக ஆசுரிக்கப்படுவாள், புகழப்படுவாள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சுனமில் கணம் பொருந்திய ஒரு பெண், கணம் பெற்ற ஒரு பெண். 2வதாக ஞானம் உள்ள ஒரு பெண். 9ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல தான் கணவன் ஆண்டு போயிட்டு ஞானமா சொல்றாங்க. நம்மளாண்டு வருகிற இந்த எலிசாவும் கேயாசியும் வேலைக்காரன் நம்மளான வந்து ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. பரிசுத்தவான்கள், அவங்களுக்கு நன்மை செய்யலாம். நம்ம வீட்டு மேல ஒரு ஜப ஆலயத்தை கட்டி கொடுக்கலாம், ஜபாரியை கொடுக்கலாம். நம்ம நிலத்துல சொத்து நிறைய இருக்கு, ஒரு ஏக்கரை கொடுக்கலாம், சர்ச்சு கட்டிக்கிட்டோம், ஹாஸ்டல் கட்டிக்கிட்டோம், ஒரு இடத்த கொடுங்க, ஒரு வீட்டை கொடுங்க. பரிசுத்தவான் ஊழியத்துக்காக ஞானமாக கணவனாண்டு பேசுகிறத நாம் பாருங்க. 3வதாக ஊழியத்திற்காக அர்ப்பணித்து தியாகம் பண்ணி உதவி செய்கிறத நாம் பார்க்கிறோம். மாடி மேல ஒரு கோபுரத்தை அருமையாக கட்டி ஒரு 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 போஷனை கட்டி கொடுக்கிறத பார்க்கிறோம் ஊழிக்காரக்காக. 4வதாக அருமையாக யார் ஊழிக்காரர்கள் அறிந்து கொண்டார்கள். 9ஆம் வசனத்துல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஏங்க
இவர் நம்ம இடத்துல வருகிறவர் போகிறவரு ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிற அறிகிற அருமையாக அறிவு அறிவு திறன் பாருங்க அந்த தாய். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கிறீங்க என்பதை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். எதிராளி எப்படி இருக்கிறான், பரிசுத்தவானா, நல்லவனா, கெட்டவனா, பேசலாமா, பேசக்கூடாதா என்று பகுத்தறிவு நமக்கு வேண்டியதா இருக்கிறது. ஐந்தாவதாக அந்த தாய் கேயாசி கூட்டு வர சொல்றாங்க. எலிசா அந்த அம்மா கூட்டு வா, அந்த அம்மா தேவைகள் என்ன, பிள்ளை இல்லாம இருக்கிறாங்க, உன் தேவை என்னம்மா? நான் சுகமா இருக்கிறேன், நலமா இருக்கிறேன், நன்றா இருக்கிறேன், ஆசீர்வாதமா இருக்கிறேன் சொல்றாங்க. இல்ல, உனக்கு பிள்ளை இல்லை. அப்படியா என்று சொல்லி அந்த அம்மா அந்த வாசப்பில் நிற்கிறாங்க பாருங்க. 15ஆம் வசனத்துல, 2 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல என்ன செய்யறாங்க? வாசப்படில நிற்கிறாங்க. ஒரு எல்லை தான். ஒரு வீட்டுக்கு போனா பெண்களுக்கு ஒரு எல்லை, எல்லை மீறி போகக்கூடாது. கடலுக்கு ஒரு எல்லை வைத்தார் யோபு புஸ்தகத்துல, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதுன்னு. அதே மாதிரி பெண்கள் ஒரு வீட்டுக்குள்ள போகக்கூடாது. ஒரு வீட்டுல கூப்பிட்டா கூட அவங்க ஒரு எல்லை இருக்கு, அதுக்கு மீறி ஹால்ல, பெட்ரூம்ல, கிச்சன்ல நிறைய இடங்கள்ல கடந்து செல்வாங்க சில பேர், முறையே தெரியாம. அந்த முறை இல்லாம எங்கேயோ போய் நிற்பாங்க, எல்லை மீறி போயிடுவாங்க. அந்த அம்மா வாசப்பிலே நிற்கிறாங்க. என்ன சொல்லுங்க ஐயா? வணக்கம், ஸ்தோத்திரம். அம்மா, உன் ஜபத்தை கேட்டு இருக்கிறா, உனக்கு ஒரு ஆசீர்வாதம். அப்படியா? நன்றி. எனவே அருமையாக ஒரு குழந்தை பிறக்கிறது. அவன் மரித்து விடுகிறான். ஏதோ ஜுரம் வந்து, வியாதி வந்து, தலைவலி வந்து. ஆனா அதை மேல் வீட்டு அறையில கொண்டு போய் வைத்து விட்டு தேவனுடைய ஊழியக்காரன் இடத்துல கடந்து சென்ற தீர்க்கதரிசி மீண்டும் அவர் அழைத்து ஜெபித்து அந்த குழந்தை உயிரோடு கொடுக்கிறத நான் பார்க்கிறேன். ஒரு போராடி சாதிக்கக்கூடிய ஒரு பெண். ஏதோ குழந்தை இறந்துட்டான், பரவாயில்ல, ஆண்டவர் ஸ்தோத்திரம் என்று அடக்க மனமில்லை. அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு ஜெபிக்க வைக்கிறாங்க. எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் ஜெபிக்கணும், நீங்களும் ஜெபிக்கணும். ஒரு லண்டன் தேசத்தையே மாற்றின அருமையாக சூசை என்றதான ஒரு தாய், அற்புதமாக ஜான் வெஸ்லி, அருமையாக அந்த ஊழியர் உருவாக்கப்படுவதற்கு தான் தாய் தான். சொல்றார் ஜான் வெஸ்லி, நான் படிப்பதெல்லாம் ஒரு பட்டதாரியாக மாறுவதற்கு பள்ளிக்கூடம், பல்கலைக்கழகம், அறிவு ஞானம், அறிவு பொக்கிஷம் எல்லாமே என் தாய் தான், என் தாய் தான். தாயே, நீ ஒரு டீச்சர், என்ன அந்த பதவியில் இருக்கிறப்பாரு, குழந்தையா இருக்கிற, வாலிப பருவமா இருக்கிற, கல்யாணம் பொண்ணா மனவாளியா மாறுகிற, மனவாட்டியா மாறுகிற, ஒரு தாயா மாறுகிற, பாட்டியா மாறுகிற, தங்கச்சி, அக்கா, அத்தி, சித்தி, ஓரகத்தி, நாத்தனாரு, இவ்வளோ பதவிகள் உங்களுக்கெல்லாம் இருக்கு, வகுத்து வைத்து இருக்கிறார் ஆண்டவர். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எனவே இந்த நாளில் கூட சேஸ்வதமாக மார்ச் மாதம் 8ஆம் தேதி என்றாலே பெண்கள் தினம் வாழ்த்துக்கள். 1975ஆம் ஆண்டு அன்றைக்கு ஐநா சபையில நிர்ணயிக்கப்பட்டது சர்வதேச மகளிர் தினம். வாழ்த்துக்கள் என்று அந்த நாளில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாளில் கூட சேஸ்வதமாக பெண்கள் தின வாழ்த்துக்கள், மகளிர் தின வாழ்த்துக்களை நான் வாழ்த்துக்கள் சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் இன்னொரு பாகத்துல சந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. God bless you all. God bless you. God bless you.